ஃபங்க்ஷன் போவோம்னு கிளம்பலான்னு பார்த்தா, அப்ப தான் பார்க்கும்போது முகம் பார்க்கும்போது தார் ரோடு புதுசா போட்ட மாரி இருக்குதுங்க. ஆமாங்க. எல்லாம் முகமே ஃபுல்லா வந்து பிளாக் ஆயிடுச்சு. சரி அது போனா போட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலைய சீவுனா, அந்த 4 முடியும் அது நிற்க வைக்கிறக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிக்குதுங்க. அந்த அளவுக்கு இருக்குது முடி. பார்த்தா அந்த தார் ரோடு போட்ட மாரி என்னமோ பொடி போட்ட மாரி பவுடர் அடிச்சு மேக்கப் பண்ணுமா, அப்போது நல்லா இருக்கட்டும். சரி சீக்கிரம் வாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாங்கள் போயிட்டு கரெக்டாக போய் சாப்பிட்ற வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்க. இவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டுனாலும் எனக்கு வந்து எனக்கு ஒரு நம்ம சொந்த பந்தம் அந்த மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா கூட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க வந்து 4 பசங்க 4 பொண்ணுங்க. அவங்க 8 பேரும் மொத்தம். அப்போ பார்த்திங்கன்னா, அவங்க அண்ணன் அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க. 4 பேர் 2 பேர் 5 பேர் ஒரு பொண்ணுங்க இருப்பாங்க நிறையா. ஒரு பொண்ணு எல்லாத்துக்குமே இருக்குது. பெரியப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு எல்லாத்துக்குமே பொண்ணு இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் செல்ல பொண்ணுன்னா நான் தான். பெரியப்பாவுக்கும் சரி அண்ணனுக்கு நான் தான் வந்து எங்கள் வீட்டில் நான் தான் வந்து செல்ல பொண்ணு லாஸ்ட்டு. அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் இருந்தாலும் அவங்ககிட்ட அவ்வளோக்கு டச் இல்லை. என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. அண்ணங்க, பெரியப்பா, சித்தப்பா இந்த மாதிரி ரொம்பவுமே மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அவங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் இட விட்டுருச்சு. ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால வர போகணும் முடியுமாங்குது. ஆனால் பார்த்தா அவ்வளோ நல்லா இப்போவுமே நான் செல்ல பிள்ளையாக தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன். அந்த ஒரு ஃபீல் வருது இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது. அவ்வளோ நல்லா பேசுவாங்க. நல்லா எல்லாத்துக்குமே நல்ல மரியாதை கொடுத்து நல்லா பேசுவாங்க. நல்ல ஒரு சிரிப்பாக எப்படி இருக்கிறம்மா, நல்லா இருக்கியா, அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலே எல்லோரும் கேட்பாங்க. அது வந்து மறக்கவே முடியாது. அந்த ஒரு ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி போனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி. சரி அப்புறம் அது அந்த கதையை விடுங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு வந்து வளைகாப்பு பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. நல்லா நீங்கள் வாழ்த்துங்க. நல்லபடியாக வந்து குழந்த பெற்று வீட்டுக்கு நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அந்த வீட்டு பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முகம் சுளிக்காமல் அப்படி அவ்வளோ அழகாக பேசுவாங்க. வந்து ஒரு லட்சுமிகரமாகவே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சிரிப்போட அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வலியோ உடம்பு சரியில்லைனா கூட அந்த சிரிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. ஃபோட்டோஸு வீடியோஸும் ஒன்றுமே எடுக்க முடியல. அப்புறம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி மறுபடியும் வீடியோ எடுக்க தொடங்கியாச்சு. எல்லாத்தையும் எடுக்க முடியல. அந்த ஒரு தான் ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ அவங்க மட்டும் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் சேர்ந்து பழக்கமாயிட்டாங்க. அவங்களோட எல்லாம் பார்த்து பேசி நல்லா சிரித்து அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து சிரித்து பேசிட்டு ரொம்ப அந்த அந்த நாள் டேவே சூப்பராக இருந்தது. டைம் போனதே தெரியல. பசி கூட எடுக்கலைங்க. அவ்வளோக்கு நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்தோம். அப்புறம் அவங்க வந்து நல்ல நேரம் பார்த்து கிளம்பணும். சரி அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு வந்துட்டு நல்ல நேரம் வந்துடுச்சு. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பி விட்டாச்சு. நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துங்க. ஓகே.